அப்ப நம்முடைய ஆண்டவர் கடவுள் அவர் நம்மை போல ஒரு மனிதனாக மாறினார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் நம்மை போல, உங்களை போல, என்னை போல ஒரு மனிதனானார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எல்லா வகையிலும் நம்மை போல வாழ்ந்தவர் நபர், எனினும் அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப பாவத்தை தவிர எல்லா வகையிலும் ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனை போல வாழ்ந்த ஒரு ஆண்டவர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப நம்மை போல ஒரு ஆண்டவர், அவர் நம்மை போல அழுத ஒரு ஆண்டவர், நம்மை போல மகிழ்ச்சியாக இருந்த ஒரு ஆண்டவர், நம்மை போல கலக்கமடைந்த ஒரு ஆண்டவர், நம்மை போல பெருமையடைந்த ஒரு ஆண்டவர், நம்மை போல அடுத்தவரை பாராட்டிய ஒரு ஆண்டவர். நற்செய்தி நூல்களில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்த, நம்மை போல ஒரு மனிதனாக அழுத ஒரு ஆண்டவர். ஆண்டவர் அழுதார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தன் நண்பன் லாசருக்காக ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். ஒரு மனிதனை போல ஆண்டவர் அடுத்த நபர்களை பாராட்டினார். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அங்கே கானானிய பெண்ணின் விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமாக மெச்சுகிறார். அடுத்த நபர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஒரு மனிதனை போல ஆண்டவர் கலக்கமடைகிறார். கடைசி நாட்களில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் உள்ளம் கலக்கமடைந்தது. அவர் சிந்திய வியர்வைகள் இரத்த துளிகளாய் விழுந்தன. அப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களை போல என்னை போல தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனாய் வாழ்ந்த ஒரு ஆண்டவர். அப்ப இந்த